உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்கணும். இல்லை அப்படி நடக்காமல் எல்லா விஷயங்களுமே தட்டிக்கிட்டே போயிட்டுருக்கு, எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னா முதல்ல எல்லாரும் கேட்குறது எதுவும் தோஷம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா? அப்படி பார்க்குறப்ப பல பேருக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஒரு தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகதோஷம் தான். இந்த நாகதோஷத்தை சரி செய்யறதுக்கு பல வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நாகதோஷத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிபாடை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலத்துல ஏதாவது ஒரு நாகத்தை துன்புறுத்தி இருந்தாலோ இல்ல அடிச்சிருந்தாலோ நமக்கு நாகதோஷம் ஏற்படும். அதே மாதிரி சில வம்சாவளியினருக்கு பார்த்தீங்கன்னா நாகசாபம் இருக்கும், இதனால நாகதோஷம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம ராகு கேது பாதிப்பு இருந்தாலும் நாகதோஷம் ஏற்படலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல நாகதோஷம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு நின்றுகிட்டே இருக்கும். அந்த தடையை நம்ம நீக்கணும் அப்படின்னா நாகதோஷத்தை நம்ம கண்டிப்பா நிவர்த்தி செய்யணும். அதை நம்ம நாக சதுர்த்தி அன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட நாக சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வருது. இந்த வழிபாடை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தி. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாகரை வழிபாடு செய்ய வேண்டிய நேரங்களா 3 நேரங்கள் இருக்கு. என்னென்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். காலையில 7:45 8:45 வரைக்கும், 10:45 11:30 மணி வரைக்கும், ராவுகாலமான 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த 3 நேரங்கள்ல எந்த நேரம் உங்களுக்கு சௌரியமா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க இந்த வழிபாடை செஞ்சுக்கலாம். கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்றவங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை உங்களால கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய வீட்லயும் இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். கோவிலுக்கு போய் நீங்க இந்த வழிபாடு செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கோவில்ல இருக்கக்கூடிய நாகர் சிலையை நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நாக வழிபாடு செய்யறதுக்கு ஏத்த நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவுகால நேரம் தான். அதனால ராவுகால நேரத்துல நாகர் சிலைக்கு பால் மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. இந்த அபிஷேகத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாலோ மஞ்சளோ தேவையே படாது. ஒரு 2 ஸ்பூன் கூட ஊற்றி நீங்கள் தாராளமாக அபிஷேகம் செஞ்சுக்கலாம். நீங்கள் அபிஷேகம் செய்கிறப்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த பாலும் மஞ்சளும் கலந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா பூமியில போய் படணும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த அபிஷேக தண்ணீர் தரையில போய் படணும். மண்ணில் இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு இந்த அபிஷேகத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்கிறப்ப அந்த பாலையும் தண்ணீரையும் பார்த்தீங்கன்னா பூமி உறிஞ்சிக்கும். ஒருவேளை நீங்க இந்த வழிபாடை செய்யக்கூடிய கோவில்ல சிமெண்ட் தரை போட்டிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செய்யக்கூடிய அந்த அபிஷேக தண்ணி பாத்தீங்கன்னா தரையில தான் போய் படும் இல்லையா? அதை எல்லாருமே கண்டிப்பா மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க இந்த வழிபாடு செய்யக்கூடிய கோவில்ல இருக்கக்கூடிய நாகர் சிலை மண் தரையில இருக்கா இல்ல அந்த நாகர் சிலைக்கு பக்கத்துல மண் இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. இந்த முறையில நீங்க அபிஷேகம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாகர் சிலைக்கு மலர்களால அலங்காரம் செஞ்சு வச்சுட்டு தீபம் ஏத்தி கற்பூரம் ஏத்தி மனசார வழிபாடு செஞ்சுக்கோங்க. நீங்க வழிபாடு செய்யறப்ப எங்களுடைய முன்னோர்களோ இல்ல நாங்களோ உங்களுடைய வம்சாவளியினரை ஏதாவது வகையில துன்புறுத்தி இருந்தோம் அப்படின்னா அதை மன்னிச்சு எங்களுடைய குடும்பத்தை நிம்மதியா வாழ்றதுக்கு நீங்க தான் வழிவகுக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. உங்களால விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க இந்த வழிபாடை மட்டும் செஞ்சுக்கோங்க, அதுவே போதுமானது. ஒருவேளை நீங்க வீட்டுல இந்த வழிபாடை மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்க வீட்டுல நாகர் சிலை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நாகர் சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்க வீட்டுல நாகர் சிலை இல்லை அப்படின்னா எந்த தெய்வத்துடைய படத்துல நாகர் இருக்காரோ அந்த படத்துக்கு முன்னாடி பாலை நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த பாலை எடுத்து கால்படாத மண்ணுல போய் ஊத்திடுங்க. இல்ல நீங்க மரத்தடியில கூட தாராளமா கொண்டு போய் ஊத்திடலாம். ஒருவேளை மரத்தடியுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்க வீட்டுல கண்டிப்பா ஏதாவது ஒரு தொட்டியில செடி வச்சு வளர்ப்பீங்கல்ல, அந்த செடியில கூட இந்த பாலை நீங்க தாராளமா கொண்டு போய் ஊத்திடலாம். இந்த முறையில நீங்க இன்றைய தினம் வழிபாடு செய்யறப்ப உங்களுக்கு ஒருவேளை நாகதோஷம் இருக்கு, உங்க வாழ்க்கையில எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த தடை எல்லாமே விலகி உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ரொம்பவே சிறப்பா அமையும். நம்பிக்கையோட எல்லாருமே இந்த வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க ஏதாவது கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலியமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும். நாளைக்கு வேற ஒரு வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.